Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. ஒரு கலைஞனுக்கு ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் அவனை வாழ வைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. அது எங்களுக்கு இந்த சிறுவயலில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. நல்ல ரசிகர்களை கொடுத்ததுக்காக எங்கள் அண்ணன் அரு நாகப்பனுக்கு அவருடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ரசிகர்கள் கிடைக்கிறது ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கண்ணதாசனுடைய காதல் பாட்டு ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்கணும், அழகான வர்ணனை. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென் பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாளே கண்கள் மயங்க, முத்தான கண்ணின நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம். மஞ்சள் முகமே வருக. ஒரு பெண்ணோட முகம் எப்படி இருக்கணும்னு, மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. மஞ்சள் முகம்லாம் போய் 30 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் ஃபேஷியல் ஆஹாகா ஓஹாகா. அது பாட்டுக்கு இருக்கிற அந்த கண்ணு புருவத்தை ஐப்ரோ த்ரெட்டிங் அப்படின்னு நூலை போட்டு வெடுக்கு 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 வெடுக்குன்னு பிடுங்கி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கோடு போட்ட மாதிரி இந்த இப்படி வருது. நல்லா இருக்கிற புள்ள, சுருட்ட முடியாக இருக்கிற புள்ளையே விடிகிறதுக்குள்ளே தண்ணியை தெளித்து அயன் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் 18,000 ரூபா கொடுத்து குரங்கு மாதிரி பிள்ளைய மாற்றி கூட்டிகிட்டு வர்றேன். எங்கடா போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டால் மகளிர் அழகு நிலையத்துக்கு போயிட்டு வர்றோம்னு. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. போச்சு குங்கும பொட்டு போய் ஸ்டிக்கர் பொட்டு ஆயிடுச்சு. அதில் ஒரு அம்மா நல்ல பாம்பு மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு வந்துச்சு. பெத்த உள்ள படியில் படுக்க வரமாட்டேன்ட்டான். முதல்ல பாம்பை பயமாக இருக்குது, கொத்திருச்சுன்னா அப்படிங்கிறேன். ஒரு அம்மா ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கு, தூங்கி விழுந்து அப்படியே சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாத பையன் அந்த சீட்டில் உட்காந்து முதுகில் ஒட்டிக்கிருச்சா அந்த பொட்டு. வீட்டில் என்ன பாடுபட்டிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. அவன் போனோன்னா வீட்டுக்காரம்மா கேட்டிருக்கேன் எத்தனை நாள் அந்த வேலை நடக்குதுன்னு இருக்கு. அவன் ஏதோ மில்லுக்கு வேலைக்கு போகிறது தான் கேட்குறாளாக்குன்ட்டு 25 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டுருக்கான். யோ, கல்யாணம் முடிஞ்சே 20 வருஷம் தானே ஆகுது, அப்படி அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டியா அப்படின்ட்டு அப்புறம் பொட்டை காமிச்சு, இந்த பொட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? பொட்டுக்கு எனக்கும் சத்தியமாக சம்பந்தமே இல்லடின்னு இருக்கான். பொட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, பொட்டு வச்சவளுக்கும் உனக்கும் சம்பந்தம். அவள் யாருன்னு இருக்கா? போச்சா முகம் போச்சா? கண்ணதாசனுடைய அந்த அழகிய வர்ணனை. செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளா, நைசு சிலுக்கு துணிய போல காற்றில் அசைந்திருப்பாளா, செப்பு சீலை போலே உருண்டு திரண்டிருப்பாளா, நல்ல சேலஞ்சில்ல மாம்பழம் போல் கனிந்திருப்பாளா, திருமணமா திருமணமா தெருவெங்கும் ஊர்வலமா, ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளா. என்ன வர்ணனை! குழந்தை இன்றைக்கி அந்த குழந்தைகளை நம்ம படுத்துகிற பாடு. 2.5 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன். அவன் பெட்டில் படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கான். அவனை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போடான்ட்டு, பல்லு வளர்க்குறேன் எதுக்குங்க 30,000 ரூபா கட்டியிருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், நீ பணம் கட்டினதுக்கு நான் 2.5 வயசுலையா போக முடியும் அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் பல்லு வளர்க்குறேன்ட்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பேரன் லவ்லியை போட்டு தேய்ச்சி விட்டு அவன் அப்புக்கான்னு துப்பி ஆகி வருதுமான் இருக்கேன். வருமுடா வாடா அப்படின்னு கொண்டு போய் உட்கார வச்சா வல்லங்கிறான். இப்போ தானடா வருதுன்ன, அப்போ வந்துச்சு இப்போ வல்ல அப்படிங்கிறான். திடீர்னு பேண்ட்டு சட்டை அம்புட்டையும் மாட்டி ஷூவு டை எல்லாத்தையும் மாட்டி முதுகில் ஒரு பையை மாட்டி நரகத்துக்கு போகிற மாதிரி தான் போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு. போயிட்டு வந்தாமே அங்கே போனால் ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக போசஸ், அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். படுத்தவன் தான் திருப்பி 1:30க்கு தான் எந்திரிக்கிறேன். வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. 45,000 ரூபா அதுக்கு. அந்த பெத்த தாயினுடைய மடியில் இருக்க சுகம் அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? ஆனால் ஒரு பெண் குழந்தை பிறந்தா வேதனைப்படுற இந்த சமுதாயம், ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டான்ட்டு மீசையை ஏற்றுறான். பொம்பளை பிள்ளைய பிறந்தா பொம்பளை பிள்ளை என்ன செய்ய சொல்கிறேங்கிறான். பொம்பளை பிள்ளைய பெற்ற பொம்பளையே அழுகுது.
ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. நீயே பொம்பளை, அப்புறம் பொம்பளை பிள்ளை பிறந்த, அப்போ உங்கள் அம்மா உனைய பெற்றதுக்கு அழுது இருந்தா நீ இப்போ வந்திருப்பியா அப்படின்னு கேட்க. ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்தா இப்படி வேதனை? டாக்டரை திட்டினான். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கே நீ தான் சார் காரணங்கிறான். அந்த ஆள் அழுகுறாரு. உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா, வெளியே போய் சொல்லாதடான். அப்பையும் சொல்கிறான், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிறான். பொம்பளை பிள்ளை பிறந்தா அது லட்சுமி, அதை எப்படி பாராட்டணும் பேசணும்னு கண்ணதாசன் பாட்டு 10 நிமிஷத்தில் எழுதினாரியா அந்த பாட்டை. 10 நிமிஷம். முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ. முழு பாட்டையும் பாட நேரம் இல்லை. இப்படி கண்ணதாசனுடைய அழகியலை சொல்கிறதா? உண்மையிலே காதல்ங்கிறது ஏதோ ஒரு புதுசாக கல்யாணம் ஆனோன்னு வர்றதுக்கு பேர் தான் காதல் இல்லை. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களை நீங்கள் பாருங்கள், ரோட்டில் கையே பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன். 5 முழம் பூ வாங்கி கொடுப்பேன். தாலி பார்த்தீங்கன்னா வட்டக்கயிறு மாதிரி தொங்கும். வீட்டில் கூப்பிட்றதெல்லாம் செல்லம் கொஞ்சிக்கிட்டே கூப்பிடுவாங்க. குட்டிமா குட்டிமா காஃபி போட்டு வாடா குட்டிமா. அது இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், ஆமாங்க தான், போங்க தான், வாங்க தான் அத்தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க தான், நீங்கள் தாங்க தான், தெய்வங்க தான். அவரும் விபூதி எடுத்து வச்சு விட்டு தீர்க்க சுபகலியா இருப்பா. எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி. ஒரு புள்ள பிறந்து மடியில் கிடக்கும். அப்போ கூப்பிட்றேன், கொடைக்கானல் போகலாமா? ஓ மகரையில் போ கொடைக்கானலுக்கு. புள்ளைய பற்றி மடியில் போட்டுவிட்டு கொடைக்கானல்ல இந்த குரங்கு பேலை வச்சுக்கிட்டு கொடைக்கானலில் வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன், நீ வேணால் போயிட்டு வாயா போயா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஆம்பளையை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவன் தனியாக ரோட்டில் புலம்பிக்கிட்டு வர்றான்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். அதான் ஆமாம் சொன்னாங்க, வேணாம்னாங்க, வட்டிக்கு பணம் வாங்கி அவ்வளோ ஏண்டா வேணாப்பா ஆமாப்பிள்ள. அந்த நேரம் பார்த்து பொன்னலையம்மன் கோயில் வாசலில் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அந்த புலம்புறம் இப்படியே பார்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் இப்படி தாண்டா கூட்டி போனாங்க, விவரம் தெரியாமல் போகிறானே. எம்புட்டு நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருப்ப. சினிமாவில் பணக்கார குடும்பத்தில் பாருங்கள், எம்ஜிஆர் சரோஜாதேவி இன்டர்வலுக்கு முன்னாடி பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வரும் மாது. அப்படி பாடிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் படம் முடிய போகிற நேரத்தில் பாருங்கள், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம். உன்னை யார் பந்து விளையாட சொன்னா? பேட்டையும் பந்தையும் வச்சுருந்தா நீ வாட்டுக்கு வீட்டில் அடங்கி உடஞ்சி இருந்திருக்கலாம். இப்போ கையை விரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வரார். புதிய பறவையில் பாருங்க, ஆமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், முந்தன் சின்ன இடை வளைந்தாடும் அப்படின்னு பாடின சிவாஜி கணேசன். படம் முடிகிறப்ப பாருங்க, 15 சரோஜா தேவி பேய் மாதிரி இந்த இப்படியே வரும். இந்த பக்கம் 15 சவுக்கார் ஜானகி பேய் மாதிரி. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோர். எல்லாத்துக்கும் அங்கே தான். எவனையாவது வானத்தில் கட்டி தொங்க விட்றாங்களா? கிடையாது. இன்னொரு படத்தில் பாருங்க, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அதே சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப தலையெல்லாம் களைஞ்சி தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடான் நான் பாடணுன்னு எம்புட்டு கைதட்டு. அப்போ சிறுவயல் பூரம் புடுங்கல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு வாழ்க்கை. அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, இதுதான். ஆனால் காதலுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் கண்ணதாசன். திருக்கடையூர் ஊர்களில் போனால் 85 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து பார்த்துட்டு, வாட் நான் சென்ஸ், ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன் அப்படின்னு இருக்கான். திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு இருக்கான். வாட் இஸ் மென்ட் பை 60ஆம் கல்யாணம்? ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தின்னு இருக்கான்.
அதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம்டா, அது என்னடா பேசிகிட்டு இருக்க. 60th வெட்டிங் ஆனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். வெளிநாட்டுக்காரன் அசந்துட்டான். கிறுக்கனாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்கானே. எப்பட்றா நம்மெல்லாம் 3 நாளில் வேணாம்ட்டு ஓடிடுறான். ஒரு அம்மா புருஷனை 3ஆவது நாள் வேணாம்ன்றுச்சு. என் கூட இந்த ஆள் கூட என்னால் வாழ முடியாதுன்றுச்சு லண்டனில். ஏமான்னு கேட்டால் கொரட்டை விட்றேன், அவன் கூட என்னால் வாழ முடியாது. கொரட்டை விட்றவங்களுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொல்ல புயலில் கல்யாணமே ஆகாது. எத்தனை குரூப் இருக்கான். எஸ்காட்ரு, டிராக்டரு, சேக்காத்தூள் அரைக்கிற மிஷினுங்க, கிரைண்டருங்க, ஐயோயோ அப்பா க்ரஷர் மிஷினு. பாண்டியன் எக்ஸ்பிரஸில் என்னை கொன்னுட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி 3800 கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். லோயர் பர்த்தில் படுத்திருக்கேன். அப்பர் பர்த்தில் 1:30 மணிக்கு காண்டாமிருக மாதிரி ஒருத்தன் நான் பாரு. அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் விடிய விடிய பார்த்துக்கிட்டு வந்தேன். எனக்கு நேர் ஏத்தாப்பில் லோயர் பர்த்தில் என் லைஃப்பில் அப்படி ஒரு கொரட்டையை நான் பார்த்ததே இல்லை. என்னடா செய்கிறீங்க நீங்கள்? 3800 கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு அவன் 2 பேர்த்துக்கும் குறுக்கா வேலை பார்த்துட்டு வர்றதா? நான் அவனுங்களை நினச்சி கவலைப்படல. அவனுங்களோட குடும்பத்தில் ஆம்பளை அந்த பொம்பளைகளை எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பேன். இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனை ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தொடங்கிட்டான். பக்கத்தில் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் படுத்திருந்துருக்கு. ஐயோ அம்மா வெளியே ஒடியாந்து ஐயோ விடிய விடிய இப்படி மாவரைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஆளு கூட நான் எப்படி தூங்குறதுன்னு அந்த அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழித்து கேட்குறாங்க, எப்படிமா இருக்குது இப்போ உன் ஃபேமிலி லைஃப்? அந்த அம்மா சொல்லுது, இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ராத்திரி 1:30 மணிக்கு நிப்பாட்டி போட்டாங்க. ஐயா செத்து போயிட்டாங்களான்ட்டு பயந்து. என்னங்க அப்பா ராசா உயிரோட தான் இருக்கியா? நீ தூங்காமல் இருந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதையா. நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயா நான் பாருங்க. எந்த குரட்டை ஒளி அவளுக்கு ஈனக்குரலாக கேட்டுச்சோ அதுவே சங்கீதமாக மாற்றிக்கிட்டா. பார்த்தீங்களா? இதை புரிந்து கொண்டவன் தான் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வெற்றி அடைவான்னு சொன்னார் கண்ணதாஸ். வியட்நாம் வீட்டில் சிவாஜி கணேசன் பத்மினியோட மடியில் படுத்திருப்பார். அப்போ பாடுறார், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. காதல் முடிஞ்சு இதோட முடிஞ்சிருச்சா வாழ்க்கை? ஒரே ஒரு பாட்டு சொன்னா காதலா தத்துவமா நீங்களே முடிவு பண்ணிடலாம். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தாருங்கிற படத்தில் எம்.ஆர். ராதா முடி திருத்தும் தொழிலாளியாக நடிச்சிருப்பார். அந்த முடி திருத்திக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. பாடினது ஜி.கே. வெங்கடேஷ்னு ஒரு இசையமைப்பாளர். சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார், நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். அந்த முடிவற்ற இடத்துல எஸ்பி, டிஐஜி, ஐஜியா இருந்தா கூட இப்படித்தான் உட்காரணும். அவன் சொல்றதுக்கெல்லாம் கேட்கணும். பார்த்துருக்கீங்களா? நிமிந்து உட்காரு, திரும்ப இங்கிட்டு, திரும்ப குனி, ஆன்னு ஓன்னு. அங்கெல்லாம் நான் ஐஜி என்னைய போய் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான் பாலமாக பொழந்து விட்டு போயிடுவேன். சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார், நாங்கள் மன்னரும் இல்லை மந்திரி இல்லை, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். ஒரு தொழில் எவ்வளவு புனிதமானதுங்கிறத கண்ணதாசனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாதுயா. அடுத்து சொல்றார், வளர விட்டால் மனிதரெல்லாம் குரங்குகளாவார், நாங்கள் வலித்து விட்டால் மறுபடியும் மனிதர்களாவார். ஆக மைனரை எல்லாம் வெட்டி முடிப்போம், பக்தருக்கெல்லாம் மொட்டையடிப்போம், தாடையில் மட்டும் தாடியை வைத்து மீதியை தீட்டுவோம். சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். இருக்கும் போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், அது இறங்கிவிட்டால் அதனை பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். ஆக உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு இறங்கி விட்டால் ஏறி மிதிக்குமே. சொந்தமும் இல்லே ஒரு பந்தமும் இல்லை. தலையில் அந்த முடி இருக்கிற வரைக்கும் ஷாம்பு
ஹாய் ஹேர் டை என்ன கண்டிஷனர் உளத்துறது. ஒரு 5 முடி கீழே விழுந்தோன்னா நம்ம தலையில் இருந்ததானு யாராவது எடுத்து பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களா? இருக்கும் இடத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் உன்னை மதிக்கும், இடத்தை விட்டு இறங்கி விட்டால் ஏறி மிதிக்குமேன்னு சொன்ன கண்ணதாசனுடைய வாழ்வியல் தத்துவத்தை வேற எந்த கவிஞனால எழுத முடியாது. காதல் பாடல்களை யார் வேண்டுமானாலும் எழுதலாம், ஆனால் தத்துவ பாடல்களை இன்று வரை தத்துவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் தான் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேச வேண்டிய தீர்ப்பை 15 நிமிடங்களில் நான் முடித்து விட்டேன். அடுத்த ஆண்டு மீண்டும் இதே அரங்கத்தில் கண்ணதாசனின் தலைப்பிலே எங்கள் அண்ணன் அரு நாகப்பன் அவர்களுடைய முன்னிலையில் மீண்டும் இந்த பட்டிமன்றம் இப்பொழுது இடைவேளை விட்டுப்பட்டிருக்கிறது. 1 வருஷம் கழித்து மீண்டும் இடைவேளைக்கு பிறகு இதே சிறுவயலில் படம் போடப்படும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க கண்ணதாசன், வாழ்க தமிழ்.